channel. In this session, we are going to discuss the topic integrated law for a first order reaction. A reaction whose rate depends on the reaction concentration raised to first power is called a first order reaction. Okay. Consider A gives product according to rate law. Rate equal to K, concentration of A, power 1. Okay. K is the first order rate constant. If differentiate பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது என்னது minus d concentration of A divided by dt equal to K A power 1 or minus dA இந்த A dash A power 1 கீழே வந்துருது. So minus d of A divided by A power 1 equal to dt. Okay. K dt இங்க K போடணும் சரிங்களா. K dt. A reaction whose rate depends on the reactant concentration. Reactant concentration எந்த depend பண்ணி இருக்கோ அதோட பவர் வந்து அது first power ஆச்சுன்னா அதான் வந்து என்னது first order reaction. Okay. Here on integration time வந்து எப்படி எடுத்துக்கிறோம் 0ல இருந்து t time. Initial வந்து 0 and t. Reactant concentration தொடக்கத்தில் A0 எடுத்துக்கிறோம் எண்டில் ஏன்னு எடுத்துக்கிறோம். இது ரியாக்டன்ட்டுடைய கான்சன்ட்ரேஷனை ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன் எப்படி எடுத்துக்கிறோம் தொடக்கத்தில் A0 ஃபைனல் ஸ்டேஜில் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏன்னு எடுத்துக்கிறோம். அப்புறம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற அந்த ஈக்குவேஷனை வச்சு தென் இனிஷியல் எப்பவுமே கீழே வரணும். ஸோ A0 to A மைனஸ் டி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ டிவைட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ ஈக்குவல் டு கே டிடிங்கிறது டைம் தானே. ஸோ இன்டர்கிரேஷன் டைம் எது 0 to Tயில். இப்போ 0 to 1ல் பண்ணும்போது Tயில் பண்ணும்போது என்ன வரும் மைனஸ் லான் ஏ A0 A இன்டர்கிரேஷன் பண்ணும்போது இங்கே லானுங்கிற இது வரும். ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A0 ஈக்குவல் டு கே டி 0 to 1. ஸோ மைனஸ் லான் ஏ எப்போயுமே இது மைனஸ் பண்ணுறது எப்படின்னா கடைசி ஃபைனல் பாயிண்டில் இருந்தால் இனிஷியலில் வந்து கழிக்கணும். ஸோ இதில் ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் வந்து என்னது ஏ. ஸோ அப்போ மைனஸ் லான் ஏ மைனஸ் லான் A0 equal to K 1 minus 0. So minus ln K இந்த மைனஸையும் பெருக்கும்போது உள்ள ப்ளஸ் ln A0 equal to KT. Then ln equal to A0 divided by A. மைனஸாக இருக்கும்போது என்ன ஆகும் டிவிஷனாக வரும். ஸோ அப்போ A0 divided by A equal to KT. Okay. Then to convert usual log நம்ம இது எதால் மல்டிப்ளை பண்ணணும் 2.303 அப்போ 2.303 log A0 divided by AT equal to KT. ஸோ இந்த T வந்து இங்கிட்டு வந்துடுது. அப்போ 2.303 by T log A0 divided by AT equal to K. ஸோ தான் வந்து integrated law for first order reaction. Next pseudo first order reaction. ஸோ in a second order reaction இல்லைன்னு பார்த்தோம்னா அதில் ரெண்டு மேக்ஸிமம் ரியாக்டன்ட் இருக்கும். அந்த ரெண்டு ரியாக்டன்ட்டுடைய கான்சன்ட்ரேஷன் சேஞ்சை வந்து நம்ம ஒரே நேரத்தில் கண்டுபிடிக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட் சரியா. இன் அ செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் த சைமல்டேனியஸ் மெஷர்மெண்ட் ஆஃப் சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் டூ டிஃப்ரெண்ட் ரியாக்டன்ட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனை வந்து அல்ட்ரு பண்ணணும். எப்படி அல்ட்ரு பண்ணணும் ஏதாவது ஒரு ரியாக்டன்ட் வந்து அதிக அமௌண்ட்டில் வந்து எடுத்துக்கணும். To solve this second order reaction can be altered to a first order reaction by taking one of the reactant large x. Okay. அந்த reaction தான் என்னன்னு சொல்கிறோம் pseudo first order reaction சொல்கிறோம். செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து ரெண்டு ரியாக்டன்ட் இருக்கனால நம்ம அதோட கான்சன்ட்ரேஷனை வந்து ஒரே நேரத்தில் கண்டுபிடிக்கும்போது ரொம்ப டிஃபிகல்ட். ஸோ அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண நம்ம என்ன ஆட் பண்ணுறோம் ஏதாவது ஒரு ரியாக்டனை வந்து அது எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணுறோம். லார்ஜ் அமௌண்ட் ஆட் பண்ணும்போது ஆட் பண்ணி அதை வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனை கன்வெர்ட் பண்ணி தான் என்ன பண்ணுறோம் அந்த கான்சன்ட்ரேஷனை கண்டுபிடிக்கிறோம் ரியாக்டனுடைய கான்சன்ட் கண்டுபிடிக்கிறோம். ஸோ அந்த ரியாக்ஷனை என்னென்னு சொல்கிறோம் சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஸோ ஹியர் என்ன எடுத்துக்கிறோம் எஸ்டர் CH3 COO CH3 plus hydrolysis gives CH3COOH CH3OH. இப்போ இந்த ரியாக்ஷனில் எதை நம்ம அதிக அமௌண்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த டூ ரியாக்டன்ட்டில் வாட்டர் வந்து லார்ஜ் அமௌண்ட்டு எடுத்துக்கிறோம். ஸோ அது வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்துடும். ஸோ அதோட வேல்யூ எப்போயுமே என்னது 1. அப்போ ரேட் ஈக்குவல் டு கே ஆஃப் CH3COO CH3H2O. அப்போ இந்த கேவையும் H2Oவையும் என்ன எடுத்துக்கிறோம் கே டேஷ்னு எடுத்துக்கிறோம். அப்போ ரேட் ஈக்குவல் டு கே பவர் 1
CH3 COO CH3. ஓகே, தென் இதான் வந்து சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு ரேட்டு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இன்டகிரேட்டட் rate law of a zero order reaction. A reaction in which the rate K is independent of the concentration of the reactant over a under range of concentrations is called zero order reaction. So A ல product கிடைக்குது, rate K A0 minus D concentration of A by dt equal to K1, that is A0 equal to 1. சரிங்களா? Then D of concentration A equal to K into dt. இந்த D வந்து இந்த சைடு போயிருது. ஸோ அப்போ டைம் லிமிட் வந்து எடுத்துக்கிறோம் 0லேருந்து 1. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A வந்து எப்படி எடுத்துக்கிறோம் A0 to A. அப்போ இங்கே போகிறோம் D of A A0 to A equal to 0 to 1 K dt. இந்த ஈக்குவேஷனில் வந்து எதை போகிறோம், இந்த டைம் லிமிட்ஸை போகிறோம். It gives A0 minus A equal to KT, then K equal to concentration of A0 minus A divided by T. Okay. Next, half-life period of a reaction. The half-life of a reaction is defined as the time required for the reactant concentration to reach 1/2 its initial value. For first order reaction, the half-life constant does not depend on the initial concentration. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனில் அந்த half-life constant வந்து அதோட இனிஷியல் கான்ஸ்டன்ட் டிபெண்ட் பண்ணி இருக்காது. சரியா? நெக்ஸ்ட்டு first order reaction K equal to 2.303 divided by T log A0 by 8. நமக்கு ஆல்ரெடி தெரியும். நம்ம இது வந்து நான் என்ன சொல்கிறேன், ரியாக்டன்ட் வந்து ஹால்ஃப் கான்சன்ட்ரேஷன் அடையுதுன்னு சொல்கிறோமா ரியாக்டன்ட். அப்போ டைம் ஈக்குவல் டு 1 by T2, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A equal to A0 1 by 2 அல்லது A0 divided by 2. ஸோ இந்த T வேல்யூ இந்த A வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ K equal to 2.303 divided by T 1 by 2 log A0 divided by A உடைய வேல்யூ வந்து என்னது A0 divided by 2. ஸோ இந்த A0 to A0 கேன்சல் ஆயிடுச்சுன்னா இது டிவிஷன் இருக்கா, இந்த 2 வந்து மேலே போயிடும். அப்போ K equal to 2.303 divided by T 1 by 2 log 2. இப்போ K equal to 2.303. இந்த log 2 ஓட வேல்யூ வந்து என்னது 0.3010 divided by T 1 by 2. ஸோ இதை மல்டிப்ளை பண்ண கிடைக்கிறது 0.6932 T 1 by 2. ஸோ அது T 1 by 2 இங்கிட்டு போச்சு, நமக்கு என்ன கிடைக்கிற வேல்யூ 0.6932 divided by K. Then the half-life period for zero order reaction. Zero order reaction வந்து என்னது K equal to A0 minus A divided by T. இதில் டைமை வந்து எடுத்துக்கணும் T1 by T, A equal to A0 by T. இந்த T வேல்யூ A வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து என்னது K equal to இதுக்கு வந்து A0 divided by 2ன்னு இருக்கா. அப்போ LCM எடுத்துனா வரும் 2A0. இப்போ 2A0 minus A0 ஒரு A0 divided by இந்த 2 ஆல்ரெடி கீழே வந்து 2 T 1 by 2 equal to. அப்போ T 1 by 2 equal to A0 divided by 2K. This is the half-life period of a reaction.